सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेयं मुक्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीठे दयानन्दरूपं मदाचार्यमीठे दयानन्दरूपं मदाचार्यमीठे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதாரவிந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி। ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக। ஹரி ஓம்। कर्तुराज्ञया प्राप्यते फलं कर्म किं परं कर्म तज्जडं कृतिमतो ततो पतनकारणं परमशाश्वतं गतिनिरोधकम् ईश्वरार्पितं नेच्छया कृतं चित्तशोधकं मुक्तिसाधकम् कायवाङ्मन कार्यमुत्तमं पूजनं जप चिन्तनं क्रमात् जगदईशदी युक्तसेवनम् अष्टमूर्तिभृदेव पूजनम् उत्तमत्तवात् उत्तमततक चित्तजं जप ध्यानमुत्तमम् आज्यधारया श्रोतसा समं सरलचिन्तनं विरलपरम्। आज्यधारया श्रोतसा समं सरलचिन्तनं विरलपरम् பரம் என்று பார்த்தோம். பக்தியினுடைய நிலையில காயேன வாச்சா மனசா காய வாங்மன காரியம் உத்தமம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலைப்பாடுகளை கொண்ட பக்தி. அதில் தியானம் உத்தமம், உத்தம தியானம், உத்தம சாதனை தியானம் என்று பார்த்தோம். அந்த தியானத்தில் விசாரம் அவசியம் என்று பார்த்தோம். தியானம்னா சும்மா கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிறதல்ல. அங்கே தியாயதே அனேன இது தியானம் என்றால் மனதினுடைய இயற்கைத்தன்மை போல மனது எங்கேயோ சென்று கொண்டிருக்கும். சென்று கொண்டிருக்கக்கூடிய மனதை மறுபடியும் எந்த விஷயத்திலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயத்தில் சகுன பிரம்மம் அல்லது நிர்குண பிரம்மம் என்கின்ற இரண்டு விஷயங்கள். அதுதான் சாஸ்திரங்கள் அழகாக சொல்லியிருக்கிறது. கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிறதுக்கு பேர் அல்ல தியானம். சகுன பிரம்ம மானச வியாபாரம் அல்லது நிர்குண பிரம்ம மானச வியாபாரம். மானச வியாபாரம் என்று சொல்லுகின்ற போதே நமக்கு தெரிய வேண்டும், அங்கே ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கிறது, மனதில் ஒரு விசாரணை என்பது
நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் தியானத்துக்கு இலக்கணம் அழகாக சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அப்படி செய்கின்ற போது ஆஜ்யதாரையா ஸ்ரோதசாசமம் தைலதாரையாக அற்புதமாக இதில் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்கிறாங்க, தைலதாரையாக இருக்க வேண்டும் என்று. உன்னுடைய எண்ணம் தைலதாரைனா அங்கேயும் தவறான எண்ணங்கள் வருகிறது. தைலதாரைனா ஒரே வார்த்தையை மறுபடியும் விடாமல் சொல்வது என்று இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அல்லது விசாரத்தை விட்டு வெளியே போகாமல் அதே தற்சிந்தனம் தற்கதனம் ததன்யத்ன பிரபோதனம் என்கின்ற ஆப்த வாக்கியத்திற்கு இணங்க அதே விஷயத்தை தியானிப்பது, விசாரிப்பது. அப்படி ஆச்சதாரையா அது எப்படி இருக்க வேண்டுமா? ஸ்ரோதசாசமம். எப்படி கங்கையானது ஒரு சொட்டில் ஆரம்பித்து சொட்டு சொட்டாக வந்து சிறிதாக ஒரு சின்ன ஒரு ஓடை போல வந்து கடைசியில் கங்கா சாகரத்தில் கலக்கின்ற போது எது கங்கை எது சாகரம் என்று தெரியாத அளவு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு வந்து கலக்கிறது. அந்த இடத்துல நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதம் என்பது ஜீவனை ஈஸ்வரன் ஆறத் தழுவுகிறதா அல்லது ஈஸ்வரன் ஜீவனை ஆறத் தழுவுகிறதா என்று தெரியாத அளவு இரண்டும் வந்து அந்த கங்கையை நோக்கி கடல் வருகிறதா அல்லது கடலை நோக்கி கங்கை வருகிறதா என்று தெரியாத அளவு இரண்டர கலந்து பேரானந்த பெருவாரியாக இருக்கும் என்பதை சொல்றார். ஸ்ரோதசாசமம் சரள சிந்தனம் விரதலப்பரம். அப்படி அந்த எண்ண ஓட்டமானது ஸ்பான்டேனியஸாக ஒரு எண்ண மாறுதல்கள் இல்லாமல் அதே விஷயத்தை பற்றிய பிரவாகமாக அத்வைத பிரவாக சிந்தனை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அத்வைத பிரவாகம் அதுதான் நம்ம சாமிஜி கிளாஸ் நடத்தும்போது நம்ம பார்க்குறோம். பூஜ்ய சாமிஜி அவர்கள் அன்ஃபோல்மெண்ட் ஆரம்பித்தார்னா அவரையே அறியாமல் சாத்திர வெள்ளம் கடல் மடை திறந்தாற் போல ஏகமாக வந்து கொண்டிருக்கும், அப்படியே பிரவாகமாக வந்து கொண்டிருக்கும். அதுதான் அங்கே சொல்றது சரள சிந்தனம் விரதலப்பரம். மாறி மாறி வேறு வேறு எண்ணங்கள் மாறி மறுபடியும் கொண்டு வருவதை விட ஒரே விதமான விசாரத்திலே பிரவாகமாக இருப்பது என்பது மிக உயர்ந்தது. எது விரதலப்பரம். பல பல நிலைப்பாடுகளை கொண்ட எண்ணங்களை விட ஒரே விசாரத்திலே பிரவாகமாக இருப்பது என்பது உயர்ந்தது என்று சொல்றார். அடுத்தது பேத பாவனா சோகமித்யசௌ பாவனா பிதா பாவனி மதா. ரொம்ப உயர்ந்த ஒரு பாடல், ஒரு ஸ்லோகம். ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதத்தை கொடுக்கக்கூடியது. ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதம் பேத பாவனா. பேத பாவனா என்றால் இயற்கையிலேயே நமக்கெல்லாம் பேத பாவனை என்பது இருக்கிறது. ஜீவ பேதம், ஜீவ ஜெகத் பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம் என்பது மாயினாலே நமக்கு வேறுபாடாக தோன்றக்கூடியது. இது இயற்கையிலேயே நமக்கு நம்முடைய பிரகிருதியினுடைய இயற்கை தன்மையினாலே ஏற்படுவதுதான். அதனால இருமை என்பது புதிதாக ஏதோ நமக்கு கற்பிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் இந்த சாரி டு சே துவைத பாவனை என்பதற்கு ஒரு கல்ட் தேவையில்லை, ஒரு மதமே தேவையில்லை. எப்படி நீங்கள் வேறு நான் வேறு இந்த பொருட்கள் வேறு என்பதற்கு
ஏதாவது ஒரு சாஸ்திரம் தேவையா? சாஸ்திரம் தேவையில்லை. ஒரு சின்ன குழந்தையிடம் போய் ஒரு பழகினவர்கள் போகின்ற போது அந்த குழந்தையினுடைய ரியாக்ஷன் வேறையாக இருக்கிறது. பழகாதவர்கள் போகிற போது ரியாக்ஷன் வேறையாக இருக்கிறது. காரணம், பேதம் தெரிகிறது அந்த குழந்தைக்கு. இது நம்முடையது, இது என்னுடைய தாய், இது இன்னொருவர் என்கின்ற பேதம் எல்லாம் இயற்கையிலேயே நமக்கு இருக்கிறது. இந்த ஜீவனுக்கு அஞ்ஞானத்தினாலே ஜீவ தன்மை என்பதை அடைந்த போதே நமக்கு இருக்கக்கூடியதுதான் இருமை என்பது. அது சுவாமிஜி ஒரு அழகான கதையில் சொல்லுவார். ஒரு துவைத ஆச்சாரியார் நம்ம சாமிஜிக்கு அடிக்கடி வந்துட்டு இருப்பாங்களாம். அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் எப்படி நீங்களும் நானும் ஒன்றாக முடியும், நான் வேற நீங்கள் வேற இது வேற அப்படி இப்படின்னு பல லாஜிக்கல் பாயிண்ட்ஸ் அவரோட குணம் தன்மை அது இதெல்லாம் வச்சு அவர் சொல்லுவாராம். அதே போல் இவர் நீங்கள் பெரிய மடாதிபதி அது நல்லா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் ஒன்றாக எப்படி இருக்க முடியும்? இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் வேறு வேறு தான், இதுதான் உண்மை என்று அவர் சொல்லுவாராம். அப்போது சுவாமிஜி பல லாஜிக்கல் பாயிண்ட்ஸுகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கார். இருந்தாலும் அவருக்கு புரியவில்லை. அப்போது இந்த பௌர்ணமிக்கு நாவிதர்கள் அங்கெல்லாம் ஆசிரமத்துக்கு வருவாங்க. காரணம், முண்டனம் செய்து கொள்வார்கள் சன்னியாசிகள் எல்லாம். அப்படி முண்டனம் செய்வதற்கு முராரி என்கின்ற நம்முடைய ஆசிரமத்தை சேர்ந்த ஒரு நாவிதர் வந்திருக்கார். வந்தவுடனே சாமிஜிக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆகிருக்கிறது. என்ன பண்ணுறார், எழுந்து அந்த முராரி என்கின்ற நாவிதன் காலில் விழுந்து, ஆஹா நீயும் நானும் ஒன்னப்பா, நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த நாவிதன், ஐயோ எப்படிங்க சாமிஜி, நீங்கள் வேற நான் வேற, எப்படி ஒன்றாக முடியும், நீங்கள் யாரு நான் யாரு என்று சொன்னாராம். உடனே அந்த துவைதாச்சாரியார் எந்திரிச்சு போயிட்டாராம். என்னப்பான்னு கேட்ட உடனே, இந்த விஷயத்தை தெரிவிப்பதற்கு சாஸ்திரம் தேவையில்லை. இயற்கையிலேயே நீ வேறு நான் வேறு அது வேறு இது வேறு என்று எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. எனவே இதற்கு போய் ஒரு சாஸ்திரம் இவ்வளவு பெரிய பிரஸ்தானத்திரையும் அப்புறம் அதுக்கப்புறம் பிரமாணங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் என்று சொல்லக்கூடிய இவ்வளவு சாஸ்திரமும் இதுக்கு தேவையில்லை. இயற்கையிலேயே வேத பாவனை இருக்கிறது. ஸோ அப்போ சாஸ்திரம் என்ன வேலை செய்யும்? இயற்கையிலேயே நீ நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தவறாக நினைத்து கொண்டிருக்கக்கூடியதை மாற்றுவதற்குத்தான் சாஸ்திரம் தேவையே தவிர அதுவாகவே இருப்பதற்கு சாஸ்திரம் அவசியமில்லை என்று புரிந்து கொண்டு அந்த ஆச்சாரியார் மறுநாள் சாமிஜியிடம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாராம். அதுபோல பேத பாவனை என்பது இயற்கையிலேயே நமக்கெல்லாம் அறியாமையினாலே இருந்து கொண்டிருக்கிறது. ஜீவ பேதம், எனக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பேதம், ஜீவ ஜெகத் பேதம், இந்த ஜெகத் வேற நான் வேறு என்கின்ற பாவனை, அப்புறம் ஜீவ ஈஸ்வர ஜீவ ஜெகத் ஈஸ்வர என்கின்ற எல்லாமே மாறுபட்டது என்கின்ற இந்த ஞானம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். தர்ம அர்த்த விவேகம் என்பது முதல்ல ஒருவருக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஹார்மனி மாறாமல் போக வேண்டும் என்றால் முதலிலே சாஸ்திரங்கள் நமக்கு அறிவிப்பது தர்ம அதர்ம விவேகம். இது தர்மம் இது அதர்மம் இது தெரியறதே பெரிய சமாச்சாரம். இது தெரிந்தாலே அது பெரிய ஒரு பெரிய ஜிக்ஞாஸ். அவர்தான் பெரிய அதிகாரித்துவம் வாய்ந்த ஒருவராக ஆகிறார். எது தர்மம் எது அதர்மம்? ஏனென்றால் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் பெரிய குழப்பம் இருக்கிறது. எந்த நிலை, அதில் கால தேச வர்த்தமான வஸ்து இத்தனைக்கும் பேக்ரவுண்ட் இருக்கிறது ஒரு தர்மத்தை தர்மமாக நீ புரிந்து கொள்வதற்கு. அதனால்தான் கீதாச்சாரியார் சொல்றார், கிம்கர்ம கிமகர்மேதி கவயோப்பியத்திர மோகிதாக என்று. மோகிதாக மோகமுடையவர்களாக குழப்பமுடையவர்களாக இருக்கிறார்கள் யார்? கற்றறிந்த பண்டிதர்கள். கவயக என்றால் பெரிய படிப்புகள் எல்லாம் படித்து PhD வாங்கின அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய கல்விமான்கள் கூட குழப்பம் அடைகிறார்கள். எதில் என்றால் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை புரிந்து கொள்வதற்கு. அதுதான் முதல்ல ஒரு மனிதனுக்கு தேவை என்பது தர்ம அதர்ம விவேகம். விவேகம் என்றால் பகுத்தறிந்து தெளிவது. அடுத்தது, அதை யார் ஒருவர் புரிந்து கொண்டாரோ அவர்
அவருக்கு மனத்தெளிவு என்பது ஏற்படுகிறது, மன சஞ்சலம் என்பது இல்லாமல் இருக்கிறது. எப்போது நமக்கு தர்ம அதர்மத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் தெளிவாகிறதோ அப்போது நமக்கு சஞ்சலம் இல்லை. குறிப்பாக கில்ட் அண்ட் ஹர்ட் என்பது கிடையாது. இந்த கில்ட் அண்ட் ஹர்ட் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம எங்கெங்கேயோ எடுத்து கொண்டு போகுது. கிமகம் சாது நாகரவம் கிமகம் பாவம் அகரவைதி என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது என்று தைத்திரிய மந்திரகோசம் அழகாக சொல்கிறது. நான் ஏன் இதை செய்தேன் என்பது ஒரு 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 பக்கம் கில்ட்டு. இன்னொரு பக்கம் நான் ஏன் இதை செய்யாமல் விட்டுவிட்டேன் என்கின்றது. அதுதான் பகவான் அழகாக சொல்றார், யார் பரதர்மாத் பயாவகம், யார் ஒருவர் சரியான அவரவர்களது சுதர்மத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பயம் என்பது இல்லை. எப்பொழுது உன்னுடைய சுதர்மத்திலிருந்து நீ பிறழ்கிறாயோ அப்பொழுதே உனக்கு பயம் என்பது வந்து விடுகிறது என்று மிக அற்புதமாக சொல்றார். அப்படி தர்ம அதர்ம விவேகம் என்பது தெளிவாகிற போது நம்முடைய மனதிலே சஞ்சலம் இல்லாத ஒரு தன்மை, தெளிவான தன்மை என்பது ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த தன்மையுடைய மனதிலே ஈஸ்வர அனீஸ்வர விவேகம் என்பது தேவை. ஈஸ்வரனுக்கும் அனீஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய பேதம் என்ன என்று, அதான் பேத பாவனா. இந்த ஜீவ ஈஸ்வர பேதம், ஜீவ ஜெகத் பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம் என்பதெல்லாம் நமக்கு நான் சிறியவன் என்கின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கிறது. அவர் பெரியவர், இவர் சிறியவர் என்கின்ற பேதமெல்லாம் எப்படி வருகிறது என்றால், முதல்ல நான் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை. என்னை நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன். என்னைக்காவது ஏற்றுக்கொண்டிருந்தா பவுடர் போட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கலர் பத்தலை என்று ஒரு இன்ச்சுக்கு பவுடர் போட்டுக்கணும். காரணம், என்னை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதிலிருந்து ஆரம்பித்து இப்படி தொடர்ச்சியாக நாம் நம்மை ஏற்றுக்கொள்ளாத தன்மையில் இருந்து கொண்டிருக்கின்றதுனால அதை சரிப்படுத்துவதற்காக பிரவೃತ್ತಿ என்பது ஏற்படுகிறது. இந்த பிரவೃತ್ತಿ தான் நமக்கு பாவம் புண்ணியம் லாப அலாபம் போன்றவற்றையெல்லாம் கொடுக்கிறது. இதுதான் நமக்கு ப்ராப்ளமாக அமைகிறது. அதனால் இந்த தாழ்வு மனப்பான்மை நாம் நிறைய பார்த்துருக்கோம். தாழ்வு மனப்பான்மை என்பது யாரோ கொண்டுட்டு வந்து உள்ளுக்குள்ளே புகுத்தினது அல்ல. இயற்கையிலேயே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அனுபவத்தினாலே தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்ட, நேற்றுக்கு நம்ம பார்த்தது போல ஒரு இன்னர் கோர் பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் நமக்குள்ளே ஆகிறது. ஆகி நான் லாய்க்கில்லாதவன் என்ற ஒரு பெரிய முத்திரை அத்தனை பேரும் குத்திருக்கோம். யாருக்காவது இல்லை நான் சரியானவன் என்று யாராவது சொல்கிறோமா? இல்லை. காரணம், நமக்கு நம்முடைய இருப்புத்தன்மையிலேயே நமக்கு திருப்தி என்பது கிடையாது. திருப்தி என்பது எண்ணில் ஆரம்பிக்கிறது. முதல்ல நான் சரியில்லை. அதற்கு காரணம் என்ன? அன்னைக்கு நம்ம பார்த்தோம், அந்த 2 வயது குழந்தை அல்லது 2 மாத குழந்தை கீழே படுத்திருக்கிற போது அதற்கு தன்னை சுத்தம் செய்து கொள்ளக்கூட சக்தி இல்லாத நிலையில் இருக்கிறது. மலமூத்திரங்களை சரி செய்து கொள்ள முடியவில்லை, பசிதாகத்தை போக்கிக் கொள்ள முடியவில்லை. அப்போது ஆரம்பிக்கிறது இந்த நான் என்னால் இயலாது, நான் லாய்க்கற்றவன் என்கின்ற தன்மை. இந்த தன்மை வளர்ந்து 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 என்ன தொட்டில் முதல் சுடுகாடு வரைக்கும் இதுதான் ஏற்படுகிறது. இதுதான் சொல்ற ஆதோ கர்ம பிரசங்காத் என்று. எப்பொழுது உன்னுடைய தோற்றம் என்பது ஏற்பட்டதோ அன்றிலிருந்து உனக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது தொடர்ந்து கொண்டே வருகிறது. இப்போ இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்குறதுக்கு என்னப்பா பண்ணணும்னா, என்ன பண்ணணும்? இறைவனது படைப்பிலே அனைத்தும் ஒரு சமமானது. பகவான் இந்த பிரபஞ்சத்தை ஏதோ பைத்தியகாரத்தனமாக படைக்கவில்லை. பகவான் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு விஷயமும் இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த படைப்பினுடைய முழுமைக்காக மட்டும்தான் படைத்திருக்கிறார் என்கின்ற உண்மையை நீ உணர வேண்டும். உன்னுடைய நிலையில பகவான் உன்னை படைப்பதற்கு முன்னாலே இங்கே அத்தனையும் வைத்திருக்காரு. எதற்கு பூஜை? நம்ம எதுக்கு பூஜை பண்ணணும்? பொழுது போகிறதுக்கா?
இல்லை ஏதாவது அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதற்கா? அதெல்லாம் கீழ்நிலையான நிலைகள். ஆனால் ஒரு மெச்சூர்ட் பர்சன் எதற்காக பூஜை செய்கிறார் என்று பார்த்தால் நன்றி கடன் செலுத்துகிறோம் நமக்கு, நாம் பகவானுக்கு. எப்படி இந்த பிரபஞ்சம் நீ பிறப்பதற்கு முன்னாலேயே இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே உனக்கு தேவையான அத்தனையும் பகவான் ஏற்கனவே படைத்து விட்டு அப்புறம் தான் உள்ள கூப்பிடுறார். அது வரைக்கும் உனக்கு தேவையானதெல்லாம் ஏற்கனவே பூர்த்தி செய்திருக்கிறார். உனக்கு சுவாசிக்க காற்றை கொடுத்திருக்கிறார், வாழ வழிவகைகள் செய்திருக்கிறார், சாப்பிட உணவு வைத்திருக்கிறார், தண்ணீர் வைத்திருக்கிறார், இன்னும் என்னென்ன தேவையோ அத்தனையும் வைத்து விட்டு தான் உன்னை படைத்திருக்கிறார். அப்படி படைத்திருக்கக்கூடிய நீ அதை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் பிரச்சனையே இல்லை. இந்த ஈஸ்வர சிருஷ்டியை ஈஸ்வர சிருஷ்டியாகவே பார்த்து கொண்டிருந்தால் உனக்கு ப்ராப்ளம் என்பது கிடையாதப்பா. எப்பொழுது ஜீவ சிருஷ்டி இந்த ஈஸ்வர சிருஷ்டிக்குள்ளே நுழைகிறதோ அப்போதுதான் ப்ராப்ளம் வருகிறது. எப்போ நான் சரியில்லை, அவன் பெரியவன், அவன் பணத்தால் பகட்டால் அதால் இதால் என்று அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை என்பது இயற்கையிலேயே நமக்கு அந்த சைல்ட்ஹுட் ப்ராப்ளமாக உள்ளே ஏறி இருக்கிறது. அந்த ஏறி இருக்கக்கூடிய தன்மை தான் துவைதார்த்தி பயம் பவதி. எப்பொழுது இரண்டாக இன்னொன்றை பார்க்கிறாயோ அப்பொழுதெல்லாம் கம்பேரிசன் என்பது ஏற்படுகிறது. இந்த கம்பேரிசன் என்பது உனக்கு கில்ட்டை கொடுக்கிறது, ஹர்ட்டை கொடுக்கிறது, இன்ஃபீரியாரிட்டியை கொடுக்கிறது. இத்தனையும் கொடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அதுக்கு தான் சொல்றார் அந்யதா அனுபவத்தி. வேறொன்றாக நீ எப்போது இதை பார்க்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு ப்ராப்ளம் என்பது வருகிறது. அதனால என்ன பண்ணணும்னு சொல்றார், வேதபாவனா. இந்த வேத பாவனை என்று சொல்லக்கூடிய இந்த தன்மையிலிருந்து சக அகம் இதி அசௌ, நான் தான் அந்த ஈஸ்வரன் என்கின்ற பாவனையை நீ விசாரித்து அறிந்து, பாவனை சும்மா கண்ண மூடிட்டு நான் ஈஸ்வரன் அப்படின்னா நீ நான் ஈஸ்வரன் தான், அது முதல்ல தெரியுது, எல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல. அப்போ நான் ஈஸ்வரன் என்றால் இது மிகப்பெரிய வார்த்தை, சாதாரண வார்த்தை இல்லை. நான் ஈஸ்வரன் என்பவர் சகல சக்திமான், சர்வ வியாபி, சர்வஜன், சர்வ சக்திமான் என்று அத்துணையும் சர்வம் 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 என்று அத்தனை ஆட்ரிபியூட்டும் பகவானுக்கு இருக்கிறது. எனக்கு அல்பம் 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 அல்பம், அல்பசக்திமான், அல்பவியாபி, அல்பஜன் என்று அனைத்தும் எனக்கு இருக்கிறது. எனவே எப்படி ஈஸ்வரன் நானும் ஒன்றாக முடியும்? இதுதான் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இந்த சைவ சித்தாந்திகளும் மற்ற விசிஷ்டாத்வைதிகளும் துவைதிகளும் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அத்வைதிகளுக்கு அகங்காரம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஈஸ்வரனே நான் என்று சொல்கிறார் அப்படிங்க. அத்வைதம் என்றைக்கும் நீ ஈஸ்வரன் என்று சொரூபத்திலே சொல்லவில்லை. சொரூபத்திலே மட்டும்தான் நீ ஈஸ்வரனாக இருக்கிறாய். அதனால உபாதியே ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான், நீ தான். உபாதி பேதா, உபாதியினுடைய தன்மையிலே கண்டிஷன்டு பை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையினாலே, ஒரு குறிப்பிட்ட தத்துவங்களினாலே நீ ஜீவனாக பார்க்கப்படுகிறாய், அவர் ஈஸ்வரனாக பார்க்கப்படுகிறாய். என்னையா என்னத்தையோ போட்டு குழப்பறையே, சும்மா ஏதோ அரை குறைமா ஏதோ கேட்கலான்னு வந்தால் இங்கே நம்மளை போட்டு குழப்பி ஒன்றும் இல்லாமல் பண்ணுறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்கலாம். பேசிக்கலி நீர் என்பது ஒரு வஸ்து, ஒரு இருக்கின்ற வஸ்து. அந்த நீர் என்கின்ற இருக்கின்ற அந்த சத்வஸ்துவானது ஒரு குறிப்பிட்ட உபாதியினால், உபாதி என்றால் கண்டிஷன்டு பை என்று அர்த்தம். ஒரு 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 குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டதாக பார்க்கப்படுவதற்கு பெயர் உபாதி என்று சொல்றோம். எப்படி நீர் என்கின்ற ஒரு வஸ்துவானது, ஒரு சத்வஸ்துவானது, இங்க இடத்துக்கு சத்வஸ்து என்பது உபலட்சணமா உடனே எடுத்துக்கூடாது. நீர்னா அப்படின்னா சத்தா, அதுதான் சச்சிதானந்தமா என்று சொல்லக்கூடாது. நீர் என்கின்ற ஒரு பொருளானது எப்படி ஒரு பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய எல்லையற்ற நிலையிலே அது இருக்கின்ற போது அதை கடல் என்கின்ற நாமரூபத்தோடு கூப்பிடுகிறோம். அதே நாமரூபத்தோடு இருக்கக்கூடிய கடலிலே ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்டு பை, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையினாலே அது அலையாக தோற்றமளிக்கிறது.
இப்போ அலை வேறு கடல் வேறா? கடலிலிருந்து அலையிலிருந்து கடலை பிரித்தெடுக்க முடியுமா? அல்லது கடலிலிருந்து அலையை பிரித்தெடுக்க முடியுமா? காரணம் முடியாது. இரண்டும் எசென்சியலி ஒன்று, ஆதாரபூர்வமாக ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு வஸ்துவானது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையினாலே, ஒரு குறிப்பிட்ட தன்மையினாலே அலை என்கின்ற பெயரும் கடல் என்கின்ற பெயரும் கொண்டிருக்கிறதே தவிர உண்மையிலேயே அது என்ன? நீர். நீர் நீர் நீரை தவிர வேறல்ல. அதே போல கடல் என்கின்ற தன்மையில் இருக்கக்கூடிய அந்த பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய அந்த உபாதி, கடல் என்கின்ற உபாதி கண்டிஷன்ட் பை அந்த நீரானது, கண்டிஷன்ட் பை எ சுச்சுவேஷன், அதுக்கு கடல் என்கிறோம். அந்த கடலே என்ன ஆகிறது? அலை என்று ஆகிறது. அதுவே நீர்க்குமிழியாக ஆகிறது. அதுவே பனிப்பாறையாக ஆகிறது. இன்னும் என்னென்ன கடல் நுரையாக ஆகிறது. இன்னும் என்னென்னமோவாக நானாவிதமாக ஆகிறது. எப்படி சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்வது போல, சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசித், இதம் அக்ரே ஆசித். இந்த 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 படைப்பானது, இதம் என்றால் இந்த சிருஷ்டி, இந்த படைப்பானது அக்ரே முன்னாலே, படைப்புக்கு முன்னாலே சத்யேவ ஆசித், சத்வத்துவாக இருந்தது. அப்படின்னா இப்ப மாறிச்சுன்னு அர்த்தம் அல்ல. அதனால்தான் இதம் என்று சொல்றார். இதம் இதம் என்றால் இப்போது இருக்கக்கூடிய இதுதான் அப்போது அப்படி இருந்தது, இப்போது இப்படி இருக்கிறது. சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசித். ஆனா என்னாச்சுன்னா மிருத்திகா இத்தியேவ சத்து, மிருத்திகா இத்தியேவ சத்து. இந்த மண் என்கின்றது தான், இந்த குடம் என்கிறது முதலிலே மண்ணாக இருந்தது. அப்படின்னா இப்ப என்னாக இருக்கிறது? இப்ப என்னாக இருக்கிறது? பானையாக இருக்கிறது, குடமாக இருக்கிறது. அப்போ குடம் வேறு மண் வேறா? குடம் வேறு மண் வேறா? இப்ப இந்த குடத்தை எடை போடுறோம். இந்த குடம் 50 கிராம் அப்படின்னு எடுக்கிறோம். நான் சொல்றேன் இது மண்ணினுடைய எடை. இப்போ குடத்துக்கு ஏது எடை? குடத்துக்கு என்று தனி எடை ஏது? இப்போ மண்ணினுடைய வியாபகம் தான் குடமாக பரிணமித்திருக்கிறது. உள் வெளியற்று அனைத்து அந்தர்பகிச்சதர் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதக அனந்தம் அவ்யயம் கவிகம் சமுத்திரேந்தம் விஸ்வதம்புவம் என்று இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக எப்படி அந்த அந்த நாமரூபங்களோடு கூடிய தன்மையை அந்த மண் அடைந்தவுடனே வாக் ஆலம்பனம் விகாரோ நாமதேயம் என்கிறார். மண்ணினுடைய தன்மைதான் என்னுடைய வாக்குக்கு, என்னுடைய சொல்லுக்கு பொருளாகின்ற விதத்திலே குடம் என்கின்ற பெயரையும் உருவத்தையும் அடைகிறதே தவிர மண்ணினுடைய வியாபகம் அல்லாமல் குடம் என்பது கிடையாது. குடம் என்கின்ற உருவம் கிடையாது, நாமமும் கிடையாது, பெயரும் கிடையாது. கரெக்டா? இப்போ இந்த குடம் என்கின்ற தன்மையானது மண்ணினுடைய மாறுபட்ட நிலையிலே வாக் ஆலம்பனம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியேவ சத்து. அப்போ குடம் உண்டாவதற்கு முன்னாலே எது இருந்தது என்றால் மண் இருந்தது. குடமாக எது இருக்கிறது என்றால் மண் இருக்கிறது. குடமாக மண்ணாக உடைந்த பிறகு சூர்ணமாக பொடி பொடியாக ஆனதற்கு குடம் உடைந்த பின் சில்லாக இருப்பதும் எது என்றால் மண். எனவே மண் 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 தான் மிருத்திகா இத்தியேவ சத்து. அதுபோல சத்வத்து தான் இந்த பிரபஞ்சம் படைப்பதற்கு முன்னாலே இருக்கிறது. சத்வத்துவாகவே இந்த பரிணாமம் இருக்கிறது. அதனால்தான் இருக்கிறது 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 என்று சொல்றோம். இருப்புத்தன்மை அதனுடைய சச்சிதானந்த ஸ்வரூபத்தினுடைய வெளிப்பாடு இருக்கிறது என்றாகிறது. பல பல நாமரூபங்களோடு பரிணமித்திருக்கிறது. சைத்தன்ய ஸ்வரூபத்தை அறிகிறோம் 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 என்று சித்தாக இருக்கிறது. அப்ப சச்சித் அனந்தம் இன்ஃபினிட்டாக இருக்கிறது. இப்படி சச்சிதானந்த ஸ்வரூபத்தினுடைய வியாபகம்தான் இவையெல்லாம். எனவே வேத பாவனா இந்த வேறுபாடு என்கின்ற தன்மையினால் தாப்பா இந்த இந்த பிராபலங்கள் அத்தனையும் உனக்கு வருகிறது.
எப்போது குடம் தன்னை மண் என்று நினைக்கிறதோ அப்போது பெரிய பானையை விட நான் சிறியவன் என்கின்ற எண்ணம் அதற்கு போய்விடுகிறது. எப்போது அலை நான் நீர் என்று நினைக்கிறேனோ அப்போது நான் அந்த ஆழ்கடலை விட சிறியவன் என்கின்ற எண்ணம் போய்விடுகிறது. காரணம், எசன்சியலி கடலும் அலையும் இரண்டும் நீரினுடைய வியாபகம். எனவே எசன்சியலை யார் ஒருவர் அறிகிறாரோ அவர்களுக்கு இந்த பேத பாவனை என்று சொல்லக்கூடிய தன்மை போய்விடுகிறது. எல்லாம் சொல்கிறீங்க, லாஜிக்காக தான் இருக்குது. மேபி நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா லாஜிக்காக தான் இருக்கிறது. ஆனால் இன்னும் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் வேதங்கள் அதற்கு மிக அழகான விளக்கங்களை கொடுக்கிறது. தத்துவமசி உதாரணமாக நீ ஈஸ்வரனாக இருக்கிறாய் என்கின்ற மகா வாக்கியம் அப்படின்னா என்னன்னா அது ஒரு ப்ராப்ளம். மகா வாக்கியம் நீளமாக இருக்கு. மகான பெருசு. மகா வாக்கியம்னா நீளமாக இருக்கக்கூடிய வாக்கியம் அல்லப்பா. 3 வார்த்தைகள் தான். தத்துவம் அசி என்கின்ற 3 வார்த்தைகள். இந்த 3 வார்த்தைகள் தான் சாஸ்திரம் ஏக வாக்கியதா. இந்த சாஸ்திரங்கள் என்று சொல்ல படர்ந்த வேதாந்தம் என்னும் பாற்கடல் மொண்டு முன்னூல் குறவர்கள் எல்லாம் காட்சி வைத்தார் குடங்களில் கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை என்று கைவல்ய ஆச்சாரியர் சொல்வது போல படர்ந்த வேதாந்தம் வேதாந்தம் என்கின்ற சாஸ்திரம் என்பது இன்ஃபினிட். அப்படிப்பட்ட இன்ஃபினிட்டாக இருக்கக்கூடிய அது வேதமாக இருந்தாலும் சரி, வேத ஆகம புராணம் என்று சொல்லக்கூடிய ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் என்று சொல்லக்கூடிய அத்துணையிலும் எந்த ஒன்று வியாபித்திருக்கிறது என்றால் தத்துவமசி என்கின்ற ஒரே வார்த்தை தான். அதான் சாஸ்திரம் ஏக வாக்கியதா என்று. இந்த ஒரு வார்த்தையை விளக்குவதற்கு தான் இத்தனை சாஸ்திரங்களும். அது எப்படி எப்போ விளக்குறது? அப்போ அதை மட்டும் சொல்லிட்டு போயிடலாமே, எதுக்கு இவ்வளவு அப்படின்னா, என்னுடைய அறியாமை என்பது இன்ஃபினிட். எந்த இடத்துல யாருக்கு எப்படிப்பட்ட அறியாமை இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அப்படி அவருடைய மனதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அறியாமை போக்குற அளவுக்கு வியாபித்திருக்கிறது. எங்காவது ஒரு பக்கம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே வருது. அந்த இடம் வந்தோடனே டக்குன்னு அவருக்கு ஒரு அறிவித்தல் என்பது ஏற்படுகிறது. அதற்காகத்தான் இத்தனை விசாரம் என்பது. ஏன்னா இந்த 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 பிரபஞ்சம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. பல 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 நிலைப்பாடுகளை கொண்டிருக்கக்கூடியது. பல பல ஈஸ்வர நியதி என்பது வியாபித்திருக்கிறது. அதற்கு முன்னால உனக்கு அகங்காரத்தினுடைய வியாபகம் என்பது அகங்காரத்தினுடைய ஆர்டர் இருக்கிறது. அதற்கு பிறகு அறிவினுடைய ஆர்டர் இருக்கிறது. புத்தியினுடைய ஆர்டர், விருத்தியினுடைய ஆர்டர் இருக்கிறது. அப்புறம் சைக்காலஜிக்கல் ஆர்டர் இருக்கிறது. அதற்கு பின்னால பிசிக்கல் ஆர்டர் இருக்கிறது. இத்தனையும் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நீ அறிந்து நெகேட் செய்ய வேண்டும் என்றால் அப்ப என்ன பண்ணணும்? இதுல எங்கே வேண்டும் என்றாலும் உனக்கு எப்படிப்பட்ட சந்தேகம் வேண்டும் என்றாலும் ஒருவருடைய மனதிலே இருக்கலாம். அப்படிப்பட்ட அகண்டு வியாபித்திருக்கக்கூடிய இத்தனை இந்த பிரபஞ்சத்தினுடைய சந்தேகங்கள் யாருக்கு எப்பொழுது எப்படி இருக்கும் என்று தெரியாது. அதனால சாஸ்திரம் அகண்டதா, அகண்ட சாஸ்திரம். சாஸ்திரம் அவரவருக்கு எங்கே எப்பொழுது எப்படி சந்தேகம் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அளவில் வியாபித்து விரிந்து பறந்து கிடக்கிறது பார்க்கடல் போல. அதனால்தான் இவ்வளவு. ஆனால் இத்தனையும் எதை குறிக்கிறது? எசென்சியலி எதை குறிக்கிறது என்றால் ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிக்கிறது. அது நீ அதுவாக இருக்கிறாய். போச்சுனா எல்லாத்துக்கும் உதறல் எடுத்துச்சு. நீ அதுவாக இருக்கிறாய். நீ என்கின்ற பதத்திற்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியும். நான் என்றால் சாஸ்திரம் அட்டை டு அட்டை, ஒவ்வொரு வேதமும் அட்டை டு அட்டை எதை விளக்குகிறது என்றால் ஜீவ ஜெகத் ஈஸ்வரன். ஜீவனை பற்றி விளக்குகிறது, ஈஸ்வரனை பற்றி விளக்குகிறது, இந்த உலகத்தை பற்றி விளக்குகிறது. இதை தவிர எந்த ஒரு உபநிஷத்துக்களாக இருந்தாலும் சரி, வேதங்களாக இருந்தாலும் சரி, ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் என்கின்ற அத்தனையும் இந்த 3 பொருட்களை தவிர, 3 விஷயங்களை தவிர வேறு விஷயம் பேசுவதில்லை. அப்போ சாஸ்திரத்தினுடைய விஷயம்
ஜீவ ஜெகத் ஈஸ்வரன். இப்போ சாஸ்திரம் சொல்கிறது நீ என்று சொல்கிறது. யாரை பார்த்து சொல்கிறது? யார் சாஸ்திரம் படிக்கிறாரோ அவரை பார்த்து சொல்கிறது. சாஸ்திரம் யார் படிப்பார்? ஈஸ்வரன் படிப்பாரா? ஈஸ்வரனுக்கு சாஸ்திரம் அவசியம் இல்லை. காரணம், அவர் சர்வஜன், சர்வசக்திமான், சர்வ வியாபி. அதனால் அவருக்கு சாஸ்திரம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேதங்களை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவர் விட்டுடலாம். சரி, ஜெகத் வந்து படிக்குமா? ஜெகத் வந்து ஜெகத்துனா இந்த உலகம். இந்த உலகம் வந்து வேதத்தை படிக்குமா என்றால் இல்லை, அதுக்கு அறிவு கிடையாது. ஜெகத் என்பது இன்னர் திங், அதற்கு சூட்சும சரீரம் என்பது கிடையாது. அதனால் அதற்கு அறிவு என்பது கிடையாது. அப்போ அறிவு இருக்கக்கூடிய, கேட்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய, அறியாமையோடு கூடிய கேட்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னா அது ஜீவன் தான். நீயும் நானும் தான் பாட்ட. அதனால நம்மை பார்த்து சாஸ்திரம் சொல்கிறது நீ அதுவாக இருக்கிறாய். ஓகே, இப்போ ஜீவனை பார்த்து சொல்லிடுச்சு. சரி, ஜீவனை பார்த்து சொன்னதுக்கு பிறகு அதுவாக இருக்கிறாய்னா அங்கே ரெண்டு வஸ்து, ஜீவனை தவிர இரண்டு வஸ்து இருக்கிறது. ஒன்று என்ன? ஒன்று ஈஸ்வரன், இன்னொன்று ஜெகத். ஜெகத்தீஸ்வரன் என்கின்ற இரண்டை பார்த்து, இரண்டை சுட்டிக்காட்டி நீ அதுவாக இருக்கிறாய் என்று ஜீவனிடம் சாஸ்திரம் சொல்கிறது. இந்த ரெண்டில் எதை எடுத்துக்கலாம்? அதுன்னு எதை எடுத்துக்கலாம்? எதை எடுத்துக்கலாம்? ஜெகத்தை எடுத்துக்கலாமா? ஜெகத்தை எடுத்தால் நம்ம அப்பா அம்மா தினமும் சொல்லிட்டு இருக்காரு நீ அதுவாக இருக்கிறாய் என்று. ஜடமே அப்படின்னு தினம் திட்டிட்டு இருக்காங்க. அப்போ நீ ஜடமாக இருக்கிறாய் என்று சொல்வதற்கு சாஸ்திரம் தேவையில்லை, எனக்கே விளங்குகிறது. அல்லது நிறைய பேர் அதை ஊர்ஜிதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னை நோக்கி. அப்போ சாஸ்திரம் எதை சொல்கிறது என்றால், இப்போ ஜீவனை விட்டாச்சு, ஈஸ்வரனை விட்டாச்சு, ஈஸ்வரனுக்கு உபதேசம் தேவையில்லை. அதே போல் ஜெகத்திற்கு உபதேசம் தேவையில்லை. அப்போது ஜீவனுக்குத்தான் அந்த உபதேசம். அந்த உபதேசம் எப்படிப்பட்டது என்றால், நீ அதுவாக இருக்கிறாய் என்று ஜடத்தை பார்த்து சாஸ்திரம் நம்மை ஏளனமாக கூறாது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரே ஒரு லெஃப்ட் அவுட் என்ன? ஜீவனை பார்த்து நீ ஈஸ்வரனாக இருக்கிறாய் என்று மட்டும்தான் வேதம் சொல்லி இருக்க வேண்டும் என்று புரிகிறது. இப்போ மறுபடியும் முதல்ல எடுத்துச்சு, ஜீவனை பார்த்து ஈஸ்வரனாக இருக்கிறாய் என்று சொன்னால் எப்படி அப்பா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிகிறது, கரப்பாம்பூச்சியை பார்த்து நான் பாடுற பாடு எனக்குத்தானே தெரியும். சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய நான் அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்து அந்த பாடுபட வேண்டிய அவசியம் இல்லையப்பா. அப்போ எப்படி நாம் ஈஸ்வரனாக இருக்க முடியும் என்று கேள்வி. இந்த கேள்விக்கு சாஸ்திரங்கள் ஒரு அற்புதமான கதை மூலமாக நமக்கு விளக்குகிறது. எப்படி? ஒரு பள்ளிக்கூடத்தில் 3 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். 3 மாணவர்கள் நிறைய மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறார்கள். அந்த 3 பேரில் ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரர், இன்னொருத்தர் வந்து ஒரு மீடியமான மிடில் கிளாஸ், இன்னொருத்தர் மிக ஏழ்மையானவர். இந்த ஏழ்மையானவருக்கும் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவருக்கும் பணக்காரருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அவர் வந்து இந்த ஏழ்மையில் இருக்கக்கூடியவர் தினமும் ஒரே டிராயரை போட்டு வர்றார். அந்த டிராயரில் பின்னால் ஒரு நெல்லிக்காயில் ஒரு ஓட்டை இருக்கிறது. அவருடைய தோற்றம் இவர்கள் 2 பேருடைய தோற்றத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. அந்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பையன் ஓரளவுக்கு எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றார். அவர் வந்து பேண்ட்டு ஷூ எல்லாம் போட்டு, கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டுட்டு வர்றார். இப்போ 3 பேருக்கும் மிகப்பெரிய மாறுபாடுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த 3 பேரும் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வருகிற போது அந்த மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடியவர் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டார், நீ படித்ததெல்லாம் போதும்பா, நீ வந்து நம்முடைய தொழிலை பாரு என்று கூட்டிகிட்டு போயிடுறார். இப்போ இவர்கள் 2 பேர் மட்டும் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி மெல்ல படித்து ஒரு நிலைக்கு வருகிற போது இந்த இந்த ஏழ்மையாக இருக்கக்கூடிய பையன் நன்றாக படித்து, ஏழ்மையை உணர்ந்து நன்றாக படித்து
பல பல ஸ்காலர்ஷிப் வாங்கி துபாயில் பெரிய சிஇஓ ஆகிட்டார். இந்த நடுத்தர வர்க்கத்தில் லோக்கலில் ஏதோ ஒரு நல்ல ஒரு 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 பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு வேலையில் இருக்கார். இப்போது முன்னால் இருந்த அந்த பெரிய பணக்கார வீட்டு பையனுக்கும் இந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பையனுக்கும் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த ஏழ்மையாக இருக்கக்கூடிய பையனுக்கும் அந்த பணக்காரனாக இருக்கக்கூடிய பையனுக்கும் அப்பப்போ நீ எங்கே இருக்க, நான் எங்கே இருக்கேன் என்றெல்லாம் கேட்டுக்கொள்வார்கள். இப்போ 3 பேருக்கும் ஒரு அறிமுகம் என்பது அந்த பெரிய பணக்காரனுக்கும் இந்த ஏழ்மையாக இருக்க இப்போது சிஇஓவாக இருக்கக்கூடிய பையனுக்கும் தொடர்பு இருக்கிறது, மற்றவர்களுக்கு தொடர்பு இல்லை. இப்படி அந்த பையன் பெரிய நிலையை அடைந்திருக்கிறான். அப்போது அந்த ஊரில் ஒரு நலிந்து போன ஒரு பழமையான கோவில், அந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்படி ஏற்பாடு பண்ணுகிற போது எல்லாத்திட்டும் வசூல் பண்ணலாம், நீ இவ்வளோ கொடு, நீ இவ்வளோ கொடு என்று சொல்லி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த நடுத்தரமான வர்க்கத்தை சேர்ந்த பையன் அந்த கோவிலுக்கு, ஏன்னா அவன் தான் அங்கே இருக்கான், அந்த கோவிலுக்கு அவன் ஒரு முக்கியமான ட்ரஸ்டியாக இருக்கான். அப்போ அந்த ட்ரஸ்டிஸ்கிட்ட என்ன சொல்கிறான், நம்ம இப்படி ஒவ்வொருத்தரிடம் வாங்குவது போல நம்முடைய அந்த ஏழ்மையாக இருந்த அந்த பையன் இப்போது நல்ல நிலைமையில் துபாயில் பெரிய சிஇஓவாக இருக்கிறான், அவனிடம் கேட்டால் ஒரு நல்ல தொகை கிடைக்கும் என்று சொல்கிறார். உடனே மக்களெல்லாம் ஓகே என்று சொல்லிவிட்டு உடனே அவருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சோடனே அந்த பையன் சொல்கிறார், எவ்வளோ செலவாகும்னு கேட்குறார். இவ்வளோ ஆகும்னு சொன்ன உடனே நீங்கள்லாம் கஷ்டப்பட வேண்டாம், டோட்டலி ஒரே செக்காக நான் அனுப்பிச்சி வச்சேன், நீங்கள் எல்லாம் கோவிலை கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பாருங்கள், ஒரு பெரிய தொகை முழு தொகையும் அனுப்பிச்சி வச்சிடறேன். இந்த தொகையை வாங்கி சிறப்பாக எல்லா வேலையும் செய்து முடித்துவிட்டு கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்து விட்டார்கள். நாள் குறித்த உடனே மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தால் அவர் இங்கு கண்டிப்பாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். உடனே அந்த சிஇஓ என்ன பண்ணுறார், நான் வருகிறேன் ஒப்புக்கொண்டார். குறிப்பிட்ட நேரம் எல்லாம் வந்தது. அவர் ஃப்ளைட்டில் இறங்கி ஒரு 4-5 BMW கார் வருது அவர் கூட. எல்லாரும் பார்த்தா கோட்டு சூட்டு போட்டிருக்காங்க, கை கட்டியிருக்காங்க, எல்லாம் டிப் டாப்பாக அத்தனை பேர் வராங்க. இறங்கின உடனே 10 பேர் இறங்குகிறார்கள். இந்த 10 பேரும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிறார்கள். எப்படி பேண்ட் ஷூ போட்டு அப்படி ஜம்முன்னு எல்லாரும் இறங்குறாங்க. இப்போ இதில் யார் அந்த பையன் அப்படின்னு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியவில்லை. உடனே அந்த நடுத்தர வர்க்கத்து பையன் இருக்கான் பாருங்க, இவன் தான் அந்த தேவதத்தா என்று சுட்டி காட்டுகிறான். இவன் தான் அந்த பையன் என்று சுட்டி காட்டுகிறான். இப்போ சுட்டி காட்டின உடனே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த தேவதத்தன் என்று சொல்லக்கூடிய அந்த பையனை புரிந்து கொண்டார்கள். எப்படி புரிந்து கொண்டார்கள்? தற்கால தேச வர்த்தமான வர்த்திதம். அந்த காலம் 20 அல்லது 15 வருடங்களுக்கு முன்னால் இருந்த தேவதத்தனையும் இப்போது இருக்கக்கூடிய தேவதத்தனையும் ரெண்டையும் விட்டுவிட்டார். அவனது உருவம், அவரது நடை உடை பாவனை, அவரது பொருளாதாரம் இத்தனையும் விட்டுவிட்டார்கள். இங்கே இந்த கிராமம் என்கின்ற தேசத்தை விட்டுவிட்டார்கள். இப்பொழுது அவன் இருக்கக்கூடிய துபாய் என்பதை விட்டுவிட்டார்கள். அப்போ தத் தேச காலம். அடுத்தது வர்த்தமானம். ஏழ்மையில் இருக்கக்கூடியவன் இன்றைக்கு பணக்காரனாக இருக்கக்கூடியவன் என்கின்ற இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு தேவதத்தன் என்கின்ற அந்த கோர் பர்சனாலிட்டியை பார்க்கிற போது அந்த எளிமையான அந்த பையனும் இப்போது சிஇஓவாக ஒரே செக்கிலே இந்த கும்பாபிஷேகம் அத்தனையும் நடத்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த அவனும் ஒன்று. சரிங்களா அல்லவா? இப்போ இவனும் அவனும் எப்படி ஒன்றானார்கள் என்றால் தற்கால தேச வர்த்தமா உபாதி என்று சொல்லப்பட்ட அந்த தேவதத்தன் மேல் ஏற்றி பார்க்கப்பட்ட எளிமை, அந்த பக்குவம், அந்த சூழ்நிலை, இவைகளை எல்லாம் விட்டுவிட்டார். அதே போல சிஇஓ என்று அவன் மேல் ஏற்றி பார்க்கப்பட்ட அந்த விஷயங்களை, அந்த பெரிய சக்தி வாய்ந்தவன், பெரிய அதிகாரி, பெரிய நிலையில் இருக்கக்கூடியவன், துபாயில் இருக்கக்கூடியவன் போன்றவற்றைகள் எல்லாம் விட்டு இதுக்கு பேர் உபாதி. எது? சிஇஓ என்பது உபாதி, துபாய் என்பது உபாதி,
நான் சாமிஜி சொல்லுவார், நான் என்கின்ற என் மேலே பல பல மூட்டைகள் ஏறி இருக்குப்பா. நான் என்கின்ற ஒருவன் தந்தை என்கின்ற பாத்திரத்தை ஏற்றிருக்கிறேன், வாத்தியார் என்கின்ற பாத்திரத்தை ஏற்படுத்த மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, ஃப்ரெண்டு, எதிரி, இத்தனை என் மேல் ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தான் அந்த சிறு பையன் மேலே எளிமை என்பது ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கிறது, வறுமை என்பது ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கிறது, அந்த ஊர் என்பது ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய நிலைமை ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த உபாதிகளை கலைந்து, அதே போல சிஇஓ என்கின்ற உபாதியை கலைந்து அந்த நாடு அது இவைகளை எல்லாம் கலைந்து பார்த்தால் 2 பேரும் ஒன்று. அதுபோல நானும் நீங்களும் ஈஸ்வரன் என்கின்ற அவரும் உபாதியினால் பேதப்பட்டிருக்கிறோம். இந்த சரீரம் ஒரு குறிப்பிட்ட தூள சூட்சும காரண சரீரத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் நான் என்கின்ற சச்சிதானந்த ஸ்வரூபமானது ஒரு வரையறைக்கு உட்பட்டு அடைபட்ட நிலையிலே ஜீவனாக தோற்றமளிக்கிறது. அதே சைத்தன்ய ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபமானது சர்வஜன், சர்வசக்திமான், சர்வவியாபி என்கின்ற ஒரு அடைப்பாட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு கட்டுப்பட்டிருக்கின்றனாலே அவர் ஈஸ்வரன், இவன் ஜீவன். ஒரு பெரிய வரையறைக்கு கட்டுப்பட்டிருக்கிறதுனாலே கடல், ஒரு குறிப்பிட்ட சின்ன வரையறைக்கு உட்பட்டு இருக்கக்கூடியதுனாலே அலை, ஒரு அதைவிட குறிப்பிட்ட சூழ்நிலையினாலே அடைப்பட்டிருக்கிறதுனாலே அது நீர்க்குமிழி. இப்படி உபாதி பேதத்தினால் மட்டும்தான் ஜீவ பேதம், ஜீவ ஜெகத் பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம் என்பதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதை தவிர சைத்தன்ய ஸ்வரூபம் என்கின்ற நிலையிலே அனைத்தும் ஒன்று. இப்படிப்பட்ட இந்த விசாரம், அதுதான் பேத பாவனா. எப்போது நான் சிறியவன், நான் இந்த சரீரம், நான் இந்த குறிப்பிட்ட தன்மைகளுக்கு உட்பட்டவன் என்று நீ நினைக்கிறாயோ, அப்போது உனக்கு தாழ்வு மனப்பான்மை, உனக்கு எல்லாம் என்ன அல்பஜன், அல்பசக்திமான், அல்பவியாபி, அவர் பெரியவர், இவர் சிறியவர், நான் அவரை விட சிறியவன் என்கின்ற பேதங்கள் எல்லாம் வருகிறது. அதற்கு சாஸ்திரங்கள் இன்னொரு உதாரணத்தை கொடுக்கிறது. எப்படி பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த ஆகாசமானது, மட ஆகாசம், மகா ஆகாசம், கட ஆகாசம் என்கின்ற உபாதியினாலே ஆகாசமானது பிரித்து பார்க்கப்படுகிறதோ அதுபோல ஆகாசம் என்பது பறந்து விரிந்து எங்கும் வியாபித்திருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அந்த ஆகாசத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறாய். இந்த வீட்டை கட்டின உடனே ஆகாசம் பிரிக்கப்பட்டதாக காட்சியளிக்கிறது. அண்டர்லைன், பிரிக்கப்பட்டதாக காட்சியளிக்கிறது. உண்மையில ஆகாசம் பிரிவதில்லை. ஒரு சுவர் வைத்த மாத்திரத்துக்கு ஆகாசம் பிரியப்பட்டு விடுமா? ஆனால் இல்லை. ஆமாம், அப்போ நான் என்ன சொல்கிறோம்? உள் வெளி என்கிறோம். அந்த மடத்துக்குள்ளே, அது வீட்டுக்குள்ளே, வீட்டுக்கு வெளியே. இந்த உள்வெளி என்பது நீ ஏற்படுத்திய அந்த தற்காலிகமான ஒரு உபாதி, ஒரு பிரிவினை, அதனால் ஏற்பட்டதுதான் உள்வெளி என்பது. ஆனால் உண்மையில் ஆகாசத்திற்கு உபாதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆகாசம் விரிந்து பறந்து இருக்கக்கூடிய பெரிய ஆகாசம்தான். இப்போ இதற்குள்ளே ஒரு பானையை வைக்கிறார். எது? அந்த மடத்துக்குள்ளே ஒரு பானையை வைக்கிறார். அந்த பானைக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்கிறது. அந்த ஆகாசம் மட ஆகாசத்திலிருந்து பிரிவுபட்டதாக காட்சி அளிக்கிறது. உண்மையிலேயே கட ஆகாசமும், அதாவது குடத்துக்குள் இருக்கக்கூடிய ஆகாசமும், வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஆகாசமும், மகா ஆகாசமும் எல்லாம் ஒன்று. ஆனால் பிரிக்கப்பட்டதாக நாம் ஏற்படுத்தி கொண்ட பிரிவினையினால் தான் இந்த மாறுதல்கள் என்பது இருக்கிறதை தவிர உண்மையில் மாறுதல்கள் இல்லை. அதான் இதோட பேத பாவனா. இப்படி நான் வேறு, நீ வேறு, இந்த ஜெகத் வேறு என்கின்ற பாவனையோடு அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு, அதனால் ஏற்படக்கூடிய சிறுமைகள், அந்த நான் யார் என்கின்ற உண்மையை தெரியாததனால் ஏற்படக்கூடிய அந்த நிலைப்பாடுகள், இந்த ஜீவ ஸ்திதியிலிருந்து மாறுபட்டு நான் ஈஸ்வரன் என்கின்ற பாவனை, அதான் வேத பாவனா. சக அகம் இதி, நான் அவராக இருக்கிறேன் என்கின்ற பாவனை. உடனே இங்கே மறுபடியும் ப்ராப்ளம் வருகிறது.
நான் அவனாக இருக்கிறேன், நான் ராஜா நான் ராஜா நான் ராஜான்னு நினைச்சிட்டு மாதிரி நீ ராஜாவாக ஆகிட முடியுமான? இல்லை. நான் பிச்சைக்காரன், நான் 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 பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் என்று சொன்னதுனால அந்த ராஜாவினுடைய தன்மை உனக்கு அந்த ராஜாவுக்கு வந்துடுமா? இல்லை. ராஜாவினுடைய தன்மை பிச்சைக்காரனுக்கு வராது, பிச்சைக்காரனுக்கு இருக்கக்கூடிய தன்மை ராஜாவுக்கு வராது. அப்போ என்னையா வித்தியாசம்னா, நானும் ஜீவன், நானும் மனிதன், அவனும் மனிதன். எனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையினால் இவைகள் என்னை திருப்திப்படுத்துகிறது, அவருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையினால் அவருக்கு திருப்திப்படுத்துகிறது. ராஜா என்கின்ற வேடத்தினாலே அவர் பல பல ரோல் பிளேக்களை ஏற்றிருக்கலாம். பிச்சைக்காரன் என்கின்ற ரோல் பிளே நான் ஏற்றிருக்கிறதுனாலே பல நிலைப்பாடுகள் எனக்கு வரலாம். ஆனால் நானும் அவனும் அடிப்படையிலே ஒன்று. எப்படி பட்டினத்தார் சொன்னாரோ அதுபோல் ஒரு ராஜா பட்டினத்தாரோட மிகப்பெரிய ஃப்ரெண்டு. இந்த பட்டினத்தார் ஒரு காலத்தில் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர். அவர் ராஜாவுக்கே கடன் கொடுப்பார். ஆனால் அரசவைக்கு போனால் அவர் எப்படி இருக்கணும்? அவரை விட நான் பெரியவன், நான் அவருக்கு கடன் கொடுத்தவன் போய் சரிசமமாக என்ன சரியாசனம் சொல்ல போட முடியுமா? இல்லை. அவர் ராஜா, அவர் அந்த பெரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். பட்டினத்தார் கீழே கைகட்டி கொண்டு, ஈவந்தோ இவருக்கு அவர் கடன் கொடுத்தா கூட கை கட்டிட்டு ஆமாங்க ராஜா இல்லைங்க ராஜாங்கிறார். இப்போ பட்டினத்தார் ஒரு காலத்தில் என காதற்ற ஊசியும் வாராதே கான் கிடைக்கு என்று அத்தனையும் விட்டு விட்டு போய்விட்டார். போய் ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு போய் ஒரு ஒரு கோவில் தென்னையில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ இந்த ராஜா இதெல்லாம் கேள்விப்பட்டு அங்கே வர்றார். அங்கே வந்த உடனே ராஜா என்ன பண்ணுறார்? சாமி, நீங்கள் இப்படி இருக்கலாமா? நீங்கள் அங்கே வாங்குகிறார். அப்போ எதை கண்டாய் நீ என்று, ப்ளீஸ் இது ஆகணும் மைக்கா. ஸோ எதை கண்டாய் நீ இந்த இந்த கோவணத்தை கட்டிட்டு என்று கேட்கிறார். யார்? ராஜா கேட்கிறார். அப்போ அவர் சொன்னாராம், நான் இருக்க நீ நிற்க என்றார். நான் உட்கார்ந்து இருக்கிறதற்கும் நீ நிற்கிறதற்கும் உண்டான தகுதியை எனக்கு இந்த தன்மை கொடுத்திருக்கிறது என்றார். அப்போ இந்த பாவனையினால் தான் வேறுபாடுகள் என்பது இருக்கிறதே தவிர, உபாதியினால் தான் வேறுபாடுகள் இருக்கிறதே தவிர உண்மையில் வேறுபாடுகள் என்பது இல்லை. அதனால பேத பாவனா பிரிவோடு நான் 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 என்று சிறியவன் சிறியவன் என்று எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அந்த பாவனையை விட நாம் அந்த பரமாத்ம சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய வெளிப்பாடு என்று நினைப்பது உத்தமம் என்று சொல்றார். பேத பாவனா சோ அகம் இத்யசௌ என்று நான் அந்த பரமாத்ம சைத்தன்யத்தினுடைய வெளிப்பாடு என்று நினைப்பது உத்தமம் என்று தியானத்திலே உயர்ந்த நன்மை என்று சொல்றார். அதனுடைய இன்னும் பல விளக்கங்களை நான் பார்க்கிறேன். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.